கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் மீண்டும் ஒரு இசை வெளியீடு சந்திப்பில் சந்தித்ததில். இந்த வருடத்தோடைய முதல் நாள் புத்தாண்டு அப்போ தான் என்ன எறிந்தாலோடைய ஆடியோ லான்ச் ஆச்சு. ஸோ வருடத்தின் கிட்டத்தட்ட கடைசி வாரத்தில் இருக்கிறோம். கெத்தோட ஆடியோ லான்ச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல தினங்களில் மங்களகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த கெத்து படம் ஆக்சுவலாக வந்து அவர் மிஸ் திருக்குமரன் சொன்ன மாதிரி நான் வேற ஒரு படத்தோடைய வேலையில் இருக்கும்போது தான் இந்த படமே எனக்கு வந்து கதை சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் முதல்ல கேட்கும்போது அவர் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நீண்ட நாள் ஆசையும், அப்புறம் வந்து அவருடைய விஷன், இந்த படத்தோடைய விஷன். ஏன்னா மூவின்றது வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் டைலாக்ல சொல்ல முடியாது, காட்சிகளில் கூட சொல்ல முடியாது. அந்த உணர்வுன்றது இசையில் வெளிப்படுத்துகிற விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து அந்த ஒரு 3 பூதங்களில் ஒரு பூதம் வந்து இசை. ஸோ இந்த பூதம் ரொம்ப முக்கியமான பூதம் சார். ஸோ எனக்கு அந்த ஸ்கோர் ரொம்ப முக்கியமான இந்த விஷயம்னாரு. 2வது ஏஆர் முருகதாஸோடைய இந்த விஷயத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னார்ல, அதே சொன்னார். ஏன்னா அவர் நான் கஜினி பண்ணும்போது நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் பார்த்துருக்கேன். அண்டு துப்பாக்கி பண்ணும்போது வித்தவுட் ஸ்கோர் பண்ணும்போது எப்படி இருந்தது, அண்ட் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே அவர் வந்திருக்காரு. பட் நான் இந்த படம் பண்ணும்போது கேட்டோடனே எனக்கு மனசில் பட்டது இந்த கஜினி துப்பாக்கி அந்த வரிசையில் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் பட்டுச்சு. உண்மையுமே நான் அதை எதிர்பார்க்கல. எப்படி சொல்கிறேன்னா, நான் பிரம்மாண்டன்ற விஷயத்தில் சொல்ல, நான் இது வந்து ஸ்கிரிப்டாக அந்த த்ரில்லர் நீங்கள் ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயங்கள் கொண்டு போனது. ஸோ அண்டு வெரி எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. So I'm so happy to be a part of this film. So thank you Thirukumaran, thank you Uday. குறிப்பாக இன்றைக்கி ஆடியோ லான்ச். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தாமரை தவிர மீது எல்லாரும் நியூ நினைக்கிறேன் மேபி. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மறுபடியும் இங்கே பார்க்குறதுல. அவங்களாம் எப்படின்னா, நான் முன்னிலை பண்ணும்போது அப்போ வந்து ஒரு பாடலுக்கு 2-3 சிங்கர்ஸ்லாம் பாட வச்சேன். ஏன்னா இதை தவிர வேறு இன்னொரு நல்லா கிடைக்குமா, இன்னும் சரியாக வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் 12B எல்லா படங்களையும் வந்து சிங்கர்ஸை வந்து மல்டிபிள் சிங்கர்ஸ் ஒரு சாங்குக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இந்த படத்தில் என்னென்னா, ஒரு சாங்குக்கு மல்டிபிள் லிரிசிஸ்ட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங்க்கு 4 லிரிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ ஆல். அவங்க எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாரும் உட்காந்து எழுதுனாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். ஸோ இந்த யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஃபயர் இருந்தது. ஸோ திருக்குமரனும் சரி, அவருக்கு எப்படி வரணும்னு இருந்தது. அண்டு எனக்கும், ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம எல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யங் லிரிசிஸ்ட் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நியூ தாட்ஸு, அந்த எனர்ஜி வந்து கை கொடுக்கும். அதில் குறிப்பாக கானா வினோத், சீர்காழி சிற்பி, பத்மாவதி, பிரபா அண்ட் MC விக்கி அண்டு அசுஷா தாமரை. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இதில் வந்து 5 பாடல்கள் இருக்குது. அதில் 4 பாடல்கள் தான் டைரக்டர் சொன்ன சிச்சுவேஷனில் வந்த பாடல்கள். ஒரு பாடல் வந்து தேங்க்ஸ் டு செண்பகமூர்த்தி, அவர் கொடுத்த சிச்சுவேஷனு. ஏன்னா நான் ஒரு பாட்டை பாடி தொலைச்சிட்டேன் லாஸ்ட் இயர், டங்கா மாதிரின்னு ஒரு பாட்டு. ஸோ அவர் அந்த பாட்டை வந்து அந்த படத்துக்கு சிச்சுவேஷனுக்கு ஒரு காளின்ற ஒரு கேரக்டருக்கு போட்டது. அது வந்து அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கு பண்ண பாட்டு. சரி, அதில் வேறு என்ன பண்ணலான்னு போது அந்த ராகேஷ்ன்ற ஒரு யங்ஸ்டர் அவர் கூப்பிட்டு எழுதி மரண கனவச்சு, உங்களுக்கு தெரியும் டங்கா மாதிரின்ற இவர் சார் ஒரு டங்கா மாதிரி வேணும், டங்கா மாதிரி படத்துலேயே கிடையாது சிச்சுவேஷன். அண்டு இல்லை சார், அது எவ்வளோ படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் டிமாண்ட் வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு அவர் தான் டைரக்டர். ஸோ செண்பகமூர்த்தி நாளைக்கு அந்த பாடலுக்கு மரியாதை கிடச்சுன்னா அது அவர் தான் காரணம். மீதி 4 பாடலும் திருக்குமரன் வச்ச சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கதையோடு இருந்தது. அண்டு குறிப்பாக அதில் அந்த தில்லு முள்ளு பண்ணலைன்ற பாடல் வந்து ஒரு ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் சாங். அந்த பாடல் வந்து
க்யூட்டாக இருக்கணும், பட் அந்த கிளிஷாக இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும் என்னும்போது எல்லா 4 லிரிசிஸ்ட்டும் ரொம்ப மடையை உடைச்சிட்டு ரொம்ப அவங்களோட ஃபுல் எந்தோட ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் நான் எமி ஜாக்சனோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பாடத்தை ஸ்க்ரீனில் பார்க்க தான் நினச்சேன், எமி ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடி இருக்கிறாங்க. பட் ஸோ தேங்க்யூ. ஸோ இட் வாஸ் நைஸ். அண்டு சொல்லவே தேவையில்ல, உதய் போன படத்தில் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த படத்தில் ஃபேப்லஸாக ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு படமும் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு எஸ், இந்த பொங்கலுக்கு கெத்து வருது, என் வாயில வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த படத்தோடைய பின்னணி இசை ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு. இன்னைக்கு ஆடியோ 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வந்த ஒரு சில மணி நேரங்களே இந்தியாவில் டாப் 1 வந்துருச்சு ஐடியூன்ஸில். ஸோ அதுக்கு ரசிகர்களாக உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்டு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ இந்த படத்துக்கு ஆடியோக்கும் சரி படத்துக்கும் சரி உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ், நன்றி.